எப்பவுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்கிறீங்களா? அப்போ இந்த மஷ்ரூம் கில்லி பிரியாணிய ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராவும் இருக்கும். அதே நேரம் ஈஸியாவும் நம்ம இத செஞ்சிடலாம். ஒரு குக்கர் வச்சு 30 எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில இலை, கிராம்பு, கல்பாசி, மராத்தி மொக்கு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லாவே வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகுனதும் அதில இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரக, சோம்பு பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் 1/4 கப் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி மசாலா எல்லாம் ஒரு சேர கலந்ததும், அது கொதிச்ச பிறகு அதில மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறின பிறகு மஷ்ரூம் தன்னால தண்ணி விட ஆரம்பிச்சுரும். அதுவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதிலே கிடைச்சிரும். கூடவே நம்ம பிரியாணிக்கு தேவைப்படுற 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி 1 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து லெமன் பிழிஞ்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்ச பிறகு விசில் போட்டு 2 விசில் விட்டுடுங்க. 2 விசில் முடிஞ்சதும் திறந்து பாருங்க. உங்களோட மஷ்ரூம் கில்லி பிரியாணி ஆனது சூப்பராவே ரெடி ஆயிடும். எடுத்து பொறுமையா கிளறி அத சுட சுட சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட்ட நீங்க மறக்கவே மாட்டீங்க.